Good morning students. நம்ம இன்னைக்கு 4 year seriesல just deduction மட்டும் தனி டாபிக்கா பார்க்க போறோம். So deductionக்கு வந்து நம்மளுக்கு 3 பாயிண்ட் இருக்கு. என்னென்னன்னு பார்க்கலாம். இப்போ f of x வந்து -π to +π அப்படிங்கற லிமிட்ல டிஃபைன் பண்ணிருந்தாங்க அப்படினா இந்த n பாயிண்ட்ஸ் ரெண்டும் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. At the point of discontinuity அதாவது x equal to π சப்ஸ்டிட்யூட் பண்ணாலோ அல்லது -π சப்ஸ்டிட்யூட் பண்ணாலோ நம்மளோட ரிசல்ட் வந்து இதுதான். Sum of the series at x equal to pi is equal to f of pi plus f of minus pi divided by 2. அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற 4 year seriesல பைங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு அந்த ரிடக்ஷனோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம டைரக்டா f of pi ன்னு பண்ணக்கூடாது. f of pi plus f of minus pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்போஸ் அடுத்தது வந்து f of x இந்த மாதிரி ஒரு இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது டிஸ்கண்டினியூஸ் இன்டர்வல் -π less than x less than 0 0 less than x less than π இந்த மாதிரி இன்டர்வல்ல f of x டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற 0 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த 0ங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து sum of the 4 year series is equal to f of 0 plus f of 0 minus 0 by 2. Simply f of 0 தான் நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? And then if it is a point of continuity. Point of continuity அப்படின்னா இடையில இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட். இப்போ -π to +π அப்படிங்கிற இன்டர்வல்ல இடையில இருக்கிற 0வோ π/2வோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சென்டர்ல இருக்கிற பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி. பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னா அதோட சம் ஆஃப் த சீரீஸோட ஆன்சர் வந்து ஜஸ்ட் f of x. ஸோ இதை அப்ளை பண்ணி தான் நம்ம டிடக்ஷன் போட போறோம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம்ல 4 year சீரீஸோட ஆன்சர் டைரக்டா எடுத்துக்கிட்டு டிடக்ஷன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த டேர்ம்க்கு ஏற்கனவே நம்ம 4 year சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டைரக்டா இந்த ஆன்சரை வச்சுட்டு இந்த ஆன்சர்ல இருந்து இந்த டிடக்ஷன் இந்த 3 டேர்ம் டிடக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட 4 year சீரீஸ்ல ஆன்சர்ல 4 year சீரீஸோட ஆன்சர்ல காஸ் டேர்ம் இருக்கு. சரியா? அப்ப காசோட வேல்யூ எப்ப 1 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இப்ப காசோட டேர்ம் எப்ப 1 கிடைக்கும்? காஸ் 0வோட வேல்யூ என்ன? 1. காஸ் பையோட வேல்யூவும் காஸ் 0வோட வேல்யூ 1. காஸ் பையோட வேல்யூவும் 1. சரியா? அப்போ காஸ் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அல்லது 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல எது வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்ப இந்த டேர்ம் 0 ஆகும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கரெக்டா வருமா அப்படின்னு பார்க்கணும். அல்லது காஸ் பை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த டேர்ம் பை ஆகும், அது கரெக்டா வருமான்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பை அப்ளை பண்ணினாதான் கரெக்டா வரும். வேணா 0 அப்ளை பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்க்கு பை அப்ளை பண்ணா இந்த ரிசல்ட் வரும். பாருங்க, x equal to பைன்னு எடுத்துக்கிறோம். லிமிட் வந்து -π to +π இருக்கிறதுனால பைங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அப்ப சம் ஆஃப் த சீரீஸோட ஃபார்முலா என்ன? f of π plus f of minus π by 2. இப்ப நம்ம அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். sum of the series equal to f of minus π plus f of plus π by 2. அதாவது x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம π ஸ்கொயர் போட போறோம். அப்போ f of minus π அப்படின்னா -π the whole square plus f of π square by 2. so இதை simplify பண்ணோம்னா நம்மளோட ரிசல்ட் just π square. then இந்த ஆன்சர்ல நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் π square by 3. இந்த cos nxக்கு பதிலா x இருக்கிற இடத்துல மட்டும் π ரீப்ளேஸ் பண்றோம். சோ இங்க π ரீப்ளேஸ் பண்ணும்போது cos nπ யோட வேல்யூ என்ன? -1 the whole power n. சோ அதை கொண்டுட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது -1 whole power n into -1 whole power n அப்படிங்கும்போது it is +1 ஆயிரும். சோ அதை தான் இங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.
தென் இந்த பை ஸ்கொயர் பை 3 இந்த சைடு கொண்டுட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் சமேஷன் 1/n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 6 கிடைக்கும். இந்த சமேஷன் டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருமா? 1/n ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் ரிசல்ட் வேணும். செகண்ட் ரிசல்ட் அப்ளை பண்றதுக்கு தான் 0 அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்றோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல cos 0 அப்ளை பண்ணலாம் அல்லது cos பை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து cos 0 அப்ளை பண்றோம். 0 அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல x ஸ்கொயர் ஈக்குவல் டுன்னு வரும்போது இந்த இடத்துல 0. தென் ஃபார்முலால x இருக்கிற இடத்துல 0 cos 0 ஓட வேல்யூ 1. தென் இந்த சம்மேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரோம். நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஏற்கனவே கிடைச்ச அந்த ரிசல்ட் வந்து x ஈக்குவல் டு பை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் அந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது நம்மளோட தேர்ட் ரிசல்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருது. ஸோ இதுதான் வந்து டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் அப்படிங்கிறது தனியாக கேட்க மாட்டாங்க. ஃபோரியர் சீரீஸ் ப்ராப்ளம்ல அது ஒரு பார்ட்டாக வரும். ஃபோரியர் சீரீஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டிடக்ஷனுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ராப்ளம் போட்டு டிடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.